ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் பாவக்காய் ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாவக்காய், ரெட் சில்லி பவுடர், உப்பு. இந்த பாவக்காய் ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்ப கிறிஸ்பியாக வரும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற பாட்டை நமக்கு தேவையில்லை, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நீங்க கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்க ரொம்ப லேசா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நமக்கு ஃப்ரைக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லா பாவக்காவையும் நான் இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரே மாதிரி ஈவனா கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப மொறுமொறுன்ட்டு வரும். நமக்கு இந்த பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நான் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுமே நம்ம ஒன்றொன்னா போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே இந்த மாதிரி நீங்கள் ஒன்றொன்னா தனித்தனியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஹையாக வைக்கும் போது சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். போடும்போது தனித்தனியாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக அது ஃப்ரை ஆகும். இப்போ ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வச்சிருக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது நமக்கு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ நமக்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு தேவையான உப்பு, காரம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம சூடாக சர்வ் பண்ணும்போது எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் நான் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு எல்லா பாவக்காலையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.